வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய பயோகிராஃபி படமான ஜஃபார் ஜாக்சன் நடித்து ஆண்டனி ஃபியூகோ டைரக்ஷன் வந்திருக்க மைக்கேல் படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மைக்கேல் இந்த படத்தை போய்மேன் ராப்சோடி அப்படின்ற ஒரு சூப்பர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கிரஹாம் கிங் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் த யூனிவர்சல் சூப்பர் ஸ்டார். ஒரு மனுஷன் வாழும்போது புகழுடைய உச்சி த மேக்ஸிமம் ஹைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு சரியான உதாரணத்தை நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் சொல்லலாம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூராவே மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் சினிமாவில் நடிக்கலை. அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது, ஃபோன்ஸ் கிடையாது, டிவியே ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டத்திலேயே உலகம் ஃபுல்லாக பிரபலமான ஒரு செலிப்ரிட்டி. அந்த மேஜிக் எப்படி நடந்தது, எப்படி பட்டி தொட்டியெல்லாம் இவர் பேர் போய் சேர்ந்ததுன்றதுலாம் ஒரு மிராக்கல் தான். ஒரு மனுஷன் புகழோட உச்சிக்கு போனால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். அப்பேற்பட்ட பேரும் புகழுமே பல பேருக்கு பொறாமையை உண்டாக்கி எப்படி கவுக்குறேன் பாரு, உன்னை மறுபடியும் ஒன்றும் இல்லாத ஆளாக்கி காட்டுறேன்ட்டு பிளான் பண்ணியே மைக்கேல் ஜாக்சனை காலி பண்ணாங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்ற மாதிரி மைக்கேல் ஜாக்சன் இறந்ததுக்கப்புறமும் அவர் உருவாக்கின சாங்ஸ்க்காக இப்போவும் கோடிக்கணக்கில் பணம் ராயல்ட்டியாக கொட்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் வேணால் மரணம் நிகழலாம், ஆனால் அவர் கிரியேட் பண்ண சாங்ஸுக்கு சாவே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த பாட்டை கேட்டாலும் அந்த சாங்ஸு, பீட்ஸு, அந்த கம்போசிஷன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இருக்க, இனி இந்த உலகத்துக்கு வரப்போகிற அத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே மைக்கேல் ஜாக்சன் தான் ரோல் மாடல். மைக்கேல் ஜாக்சன் அச்சீவ் பண்ணதில் ஒரு 10% ரீச் ஆகிட மாட்டோமா அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கோல். அவருடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாத ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சனுக்கு யார் இன்ஸ்பிரேஷன், எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணார் அப்படின்றத யோசிக்கும் போது தான் மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆச்சரியம் அப்படின்றது புரிய வருது. அதனால தான் அவர் கோட்டுன்றாங்க. இந்த உலகத்தையே த பெஸ்ட்டு சாங்ஸ், மக்கள் பெரும்பாலும் ரசித்து கொண்டாடக்கூடிய பாடல்கள் உலகத்திலே ஒரு டாப் 10 எடுத்தால் அது மைக்கேல் ஜாக்சன் தான் நம்பர் 1 இருக்கும். ஏன் அந்த டாப் 10ல் முக்கால்வாசி அவருடைய சாங்ஸ் தான். அவருடைய ஸ்டிக்கர்ஸ், போஸ்டர்ஸ்லாம் இசை சம்மந்தப்பட்ட அத்தனை இடத்துலையும் எங்கேயாச்சும் ஒரு ஓரம் தொங்கிட்டு தான் இருக்கும். மியூசிக்கு சம்மந்தம் இல்லாத மக்களுக்கு நான் பேசுகிறது கொஞ்சம் ஓவராக தெரியலாம், ஆனால் யதார்த்தம் உண்மை இதான். அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாருடைய பயோகிராஃபி தான் இந்த மைக்கேல் படம். இந்த படம் சூப்பராக இருக்கா, எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கா, இந்த படம் மிகப்பெரிய வசூல் வாரி குவிக்க போகுது அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து போய் பார்த்தாங்க. ஆனால் இந்த படத்துடைய ஒரிஜினல் ரிசல்ட் படம் ஆவரேஜ் தான். அதுக்கு காரணம் இந்த படத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு காம்படிட்டரையோ, எந்த ஒரு கார்பரேட்டையோ, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு சம்மந்தமான ஆட்களையோ இந்த படத்தில் காட்டவே இல்லை. ஏன் அதை பற்றின ஒரு டைலாக் கூட கிடையாது. இருக்கவே இருக்கான் கைப்புள்ள அப்படின்ட்டு தான் சொந்த தகப்பனையே படம் ஃபுல்லாக போட்டு தாக்கியிருக்காரு. ஏதோ ஒரு சீன் 2 சீனில் இது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் அடல்ட்டை கடந்ததுக்கப்புறமும் இந்த பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சரி, கதையில் இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம கதையை பார்க்க போனோம். மைக்கேல் ஜாக்சனுடைய சாங்ஸை விஷுவலாக 8K ரெசல்யூஷனில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் டிடிஎஸ் சரௌண்ட் அட்மாஸில் அந்த பாட்டு சத்தத்தை கேட்கணும், அந்த டான்ஸை ஸ்க்ரீனில் பார்க்கணும் தான் போனோம். அது நடந்ததுதான் கேட்டிங்கன்னா அது நடந்தது. ஏதோ ஒரு 2 சாங் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸையுமே அந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் முழுசாக போட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த படம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். 30 செகண்டு 40 செகண்ட்னு பல பாடல்களுடைய விஷுவல்ஸை குறைச்சிட்டாங்க. பத்தாத்துக்கு த்ரில்லர் சாங்கில் வேறு கேமரா உள்ளே வரது அந்த மேக்கிங்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பாட்டு ஆரம்பிக்கும் போது காட்டிட்டு டிட்டோ மைக்கேல் ஜாக்சன் அந்த சாங்ஸை எப்படி எடுத்தாரோ அதை அப்படியே விஷுவல்ஸாக பீட் இட், டோன்ட் ஸ்டாப் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் படம் கொஞ்சம் கலப்பாக இருந்திருக்கும். இப்பயும் ஒன்றும் குறையில்லை, பேடோடைய சாங் தான் கிளைமேக்ஸில் போடுறாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக வருது. இந்த படத்துடைய பெஸ்ட்டு சீன்னு அதை சொல்லலாம். அந்த பாட்டு முடிஞ்சோன்னா படம் முடிஞ்சிடுது. எப்பா, மைக்கேல் ஜாக்சனே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது அந்த சாங்கை பார்க்கும்போது. ஏன் இந்த படமே ஒரு பாதிக்கு மேலே மைக்கேல் ஜாக்சன் இல்லைன்ற குறைய யாருக்குமே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் திரும்ப வந்துட்டார் அப்படின்ற எண்ணத்தை இந்த படத்தில் ஆக்டரான ஜஃபார் ஜாக்சன் நிரூபிச்சிட்டாரு. ஆஸ்கார் வின்னிங் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். தமிழ்நாட்டிலே ஏ சென்டரில் இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. பிஎன்சியில் இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது. ஒரு சில தேட்டரில் கேட்குறாங்க, ஏங்க இந்த படம் தமிழில் வருமான்ட்டு. தமிழ்லையா? மைக்கேல் ஜாக்சன் என்றைக்கே தமிழில் பண்ணார்? இல்லை, தமிழில் வந்தால் எல்லாருக்கும் புரியும்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வட்டாரம் சொல்லுது. கேள்விக்கு பதில் தெரியலனா பேசலாம், கேள்வியே என்னென்னு தெரியலனா என்ன பதில் இவங்ககிட்ட நம்ம சொல்கிறது? மைக்கேல் ஜாக்சன் தமிழில் பாடினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த படம் 1989லே முடிச்சிடுறாங்க. இன்னும் 20 வருஷம் லைஃப் மைக்கேல் ஜாக்சனுக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதோ அதை வச்சு தான் செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் சொல்லியிருக்காங்க. கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் இந்த படத்துடைய பட்ஜெட்டான 2000 கோடியை 4 நாளில் கலெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன தான் ஆவரேஜான கிரிட்டிக்ஸ் இந்த படத்துக்கு வந்தாலும் மிச்சம் இருக்க வாரங்கள் ஓடி படத்துடைய பட்ஜெட்டோட ஒரு 3 மடங்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த படம் நிச்சயம் ஒரு 6000 கோடி கலெக்ட் பண்ணி இந்த படம் நிச்சயம் ஹிட் லிஸ்ட்டில் வந்து சேரும். அதனால் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. அப்படி செகண்ட் பார்ட் எடுக்கும்போதாச்சு அந்த ஸ்மூத் கிரிமினல், பிளாக் ஆர் ஒயிட் இந்த மாதிரியான சாங்ஸை முழுசாக போடுங்க தேட்டரில்.
ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். முக்கால்வாசி படத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசுறதுலையாச்சும் கதை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் இல்லை. எந்த விஷயத்தையும் டச் பண்ணுறக்கூடாது, கான்ட்ரவர்சியை பேசிடக்கூடாதுன்னு படத்தில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். இதுமாரி படத்தில் இருக்க எல்லா பவரையும் பிடிங்கிட்டா உள்ளே என்ன இருக்கும், வெறும் மாவு தான் இருக்குது. அதனால் இந்த கதைக்கான மாவுலாம் பெருசாக அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அடுத்த பாட்டிலையாச்சும் மைக்கேல் ஜாக்சனோட ஹிட்டான அத்தனை பாட்டும் முழுசாக ஸ்க்ரீனில் வந்தா எப்படி துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப சுமாராக போய் செகண்ட் பார்ட் யூனிவர்சல் ஹிட் ஆச்சோ, அதேமாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய செகண்ட் பார்ட் யூனிவர்சலாக ஹிட் படமாகி பல கோடி வசூலை வாரி குவிக்கும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா? இந்த படம் போய் பார்த்தது மைக்கேல் ஜாக்சன் படம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இல்லை. ஏன் நாங்களாம் போய் பார்த்தோம்னா இது ஒன் லாஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியான படம். தலைவா, வி சல்யூட் யூ, வி மிஸ் யூ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட, நீ இருக்கும்போது உன்னை பெருசாக கண்டுக்கல, உன் அருமை தெரியல, யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், என்னை மன்னிச்சிடுன்னு கையெடுத்து கும்பிட்டு ரெஸ்பெக்ட் டு மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் எல்லோரும் இப்போ இந்த படத்தை போய் பார்த்தாங்க. அப்படி ஒரு நல்ல எண்ணத்தால் தான் இந்த படம் இவ்வளோ சுமாராக இருந்தாலும் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ வரவே இல்லை. ஸோ படத்தோட ரிசல்ட் சுமாராக இருக்கிறதால இந்த படத்துக்கு ஒரு 30 மார்க் குறைக்கலாம். இருந்தாலும் பி சல்யூட் மை டியர் எம்ஜே அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த 30 மார்க் கூட எதுக்கு, உனக்காக டிக்கெட் கொடுக்குற காசு என்றைக்குமே ஒர்த்து தான்யா அப்படின்ற மாதிரியான படமாக இன்றைக்கி இது மாறிடுச்சு. திஸ் இஸ் இட் மைக்கேல் ஜாக்சன். அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த பையன் எழுப்பிடலாமா? ஆமாங்க, பாவம் யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க, ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிவிடுங்க, வீட்டுக்கு போட்டோம்.